Bye.
கவி நான் இருக்கிற உடம்பு ஓட இருந்துச்சு சொல்லுங்க போட்டா கேட்டு ஓடி கண்ணா கூட்டு போய் செய்ய நானா எப்படி போட்டி கொடுத்த எப்படி அம்மா இந்த மகாராஜனுடைய மனைவி அது சொல்லி கூட்டு வந்து விட்டல அதுக்காக உனக்கு கூட்டி கொடுத்து ஐயோ பண்ணு ஏம்மா வாங்கிட்டு போயிட்டு நான் என்ன போய் வேற ஆகிட்டீங்க போறேன் அதான் ஒரு இடத்துல தான் சாப்பாடு போடுறாங்க ஒரு இடத்துல தான் சாப்பிடுறோம் பிடிச்சி பேசக்கூடாது ஐயா பாரா சும்மா கதையா நீ வந்து இருக்கிறது வந்து ஒரு 35 கிலோ இருப்பானா ஓடியா 4 கிலோ எலும்பு 2 கிலோ கறி தான் வச்சுக்கோங்க 50 கிலோ எலும்பு ஓடுறது எப்படி ஓடுது இந்த ரோட்ல இருந்து ஓடுது பாரு தட 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 தடன்னு அதான் வந்து ஒதுக்குற மாதிரி தெரியுது ஒரு கௌரி எதுக்கு காலை கட்டி பாக்குறது எல்லாம் ஒரு மாடு தானே மாடு அண்ணா மாடுவே மாடு சாதாரண மாடு இதான் லோன் மாடு பேசணும் மக்கு மக்கு ஒரு பெண்ணு சபைக்கு வரானா அடக்காச்சாரத்தோடு பேசணும் ஆமா ஆமா ஐயா பொம்பளை ஆயிடுவாங்க மயிரம்மா 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 அடக்காச்சாரமா பேசணும் ஐயா பொம்பளை ஆயிடுவாங்களா இந்த அம்மா பொம்பளை அது உக்காந்துட்டு பாக்குது அது ஒரு பொம்பளை அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அவங்க பரவாயில்ல ஏதோ நல்லா இருக்கிறாங்க நீ வந்துக்கிற பாரு இந்த 1 மினிட் அங்கே பாதி ஏண்டா அதுதான் குடிகாரம் நாயே குடிச்சுக்கிட்டு ஒரு பொம்மையாச்சு எப்படி பேசுறது தெரியுமா எப்படி கல்லு சாராய கொடியாலே கட்ட பிடிக்கலை ஒரு பொம்மைக்கு குடிச்சு விட்டா இதுதான் பேசும் எப்பேர் வந்த பொப்பளைன்னு பார்த்து பேசணும் ஒரு பொப்பளை வந்தா குடிச்சு விட்டா அம்மா யாரு அக்கா யாரு தங்கச்சி யாருன்னு பார்த்து பேசணும் அதாச்சும் ஒன்னா பேசுறேன் வாயில நான் போட்டுங்க இது கல்வி சிறந்த தாய் நாடம்மா அடி சொல்ல அறியாமல் எல்லாம் ஒரு பொம்பளைன்னு நினைச்சு பேச அடக்கம் அமரூருள் வைக்கம் அடங்காத போனா என் அன்றாரிய திருக்குறளே அவன் நல்லவனுக்கு போந்தானா இல்ல தாளகர கண்ணனுக்கு போந்தியா கண்ணனுக்கு போந்த மாதிரி நீ நல்லவனுக்கு போந்தியா தாளகர கண்ணனுக்கு போந்த எப்படி வந்து நேரம் சொல்லு எங்க அப்பன் கண்ணனுக்கு தான் போறேன் சபை மீன் சொல்றேன் ஒரு பெண்ணை வஞ்சனமா பேசக்கூடாது ஒரு பெண்ணை வஞ்சனமா பேசக்கூடாது
தொட்டு பேசுற என் தகுதிக்கு தொடலாம். என் தகுதி என்ன? என் தகுதி என்ன? என் பணம் தரா என்ன? என் காசு என்ன? பணம் என்ன? என் பேர் வந்த ஆளு எந்து வட்டி கொடுத்தது காசு என்ன? திருக்கோளூர்ல பாதி வட்டி பாதி பணம் இவங்க வட்டி போகுது. கெந்துக்கு வட்டி விட்டனே யாருன்னு கேட்டாங்க. இல்ல இப்ப நீ இப்ப சொல்லலாம் என் தகுதி என்ன தரா என்ன அப்புறம் கெந்து வட்டி விட்டது என்ன? முன்னத்துல வட்டி விட்ட இல்லைன்னு சொல்ல அக்கறம் வட்டி 3 பைசா வட்டி விட்டாலும் 30,000 கட்டுக்கிறாங்க. ஆமா அப்படி கொடுக்க தவறு 110 ரூபாய். ஏன் அதே அனாவசியமா நீ கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வட்டிலாம் நான் வாங்க அதே 6 மாசம் தள்ளி விடுவேன். கேட்டு விட்டானே 6 மாசம் வாங்க கெந்து வெட்டின்றான். அத போல தப்பி சபைக்கு பெண்ணு வர வேண்டுமானா ஆனால் மண்ணு மீது நின்று ஒரு பெண்ணுக்கு வஞ்சனையா பேசக்கூடாது. எல்லா பொண்ணு நினைச்சு பேசுங்க. பொட்ட மாதிரி பையனா மாவளை இட்டுன்னு வாங்க. இன்னும் காரணம் பொட்ட மாதிரி அதுதான் சொல்லுவாங்க. தம்பி இந்த ஆகாயம் பூமியும் பெண்ணம்மா உன்னை பெத்தாள மாதா அவளும் ஒரு பெண்ணு. இந்த பூமி இருக்கிறாளா அவளும் ஒரு பெண். ஆகாயமா இருக்கிறாளா அவளும் ஒரு பெண்ணு. உன்னை சுத்தி இருக்கிறாள் சவித்திரம் சொல்லும்படியான அவளும் ஒரு பெண்ணு. நீ உண்ணுகிற சாதம் அணிந்த அன்னப்பூரணி அவளும் ஒரு பெண்ணு. எப்படி மண் மீது நின்று ஒரு பெண்ணுக்கு வஞ்சனையா பேசக்கூடாது. அத போல அந்த போல பொண்ணு கிடையாது. நீ கிடையாதுமா அப்படி இருந்தால் இது இப்பேர் கொண்ட பெண்ணையை பெருமையாக பேச வேண்டும். இதெல்லாம் ஒரு கல்வி சிறந்த தாய்நாடு. சபை எப்பேர் கொண்ட சபை? பெருத்த லட்சுமிகடாட்சி பொருந்திய ஒரு நாடக சபை. கற்போர் கருணையிற்றோர் நம்மளையெல்லாம் பெற்றோர் 4 வருணத்தார் அமர்ந்த சபை. பிரம்மே சத்திரிய கூத்தலா வைக்கலார் சொல்லும்படியான 4 வருணத்தார் அமர்ந்த சபை. அம்மா வந்து என் பேர் என்ன? யாருக்கு மகள்? நான் எப்பேருக்கு வந்த கோலத்துல சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து விளையாடுறிய. இந்த ஊருக்கு வந்து இந்த ரோடு உருட்டுற மிஷின் ஆட்டம் நீ யாரு?
யார் விளக்கு? ஒண்ணும் புரியலையாம்மா. இது வரைக்கும் என்னதான் கேட்டேன். ஓ, நான் உட்காந்து ஆட்டம் தான் பார்த்தேன். நான் எல்லாத்துக்கும் கவிதாமணி. ஓ, உன் பேர் கவிதாமணி. கவிதாமணி, கவிதாமணி தான் உனக்கு தெரியும். தெரியும். எங்க நாடு எப்பேர் வந்த நாடு? உங்க நாடு? எங்க நாடு அதான் அம்மா புதூர் நாடு. புதூர். புனியான்னு கேட்டாங்க. புதூர்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். அதை கேட்கல. இந்த உருவத்தை மாத்தி வேடம் தாங்கி வந்திருக்கிறேன். ஆமா ஆமா. என்னுடைய நாடு இருக்கக்கூடிய நாடு எங்க நாடு? இதான் அம்மா தகுடி நாடு. இவன் எதால அடிக்க? இப்பதானே சொன்னாங்க இருக்கக்கூடிய நாடுனா அப்புறம் இது தகுடி. நைட்டு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் எங்க நாடு. இது உங்க நாடு. அப்புறம் தான் தகுடி. போறா நீ போனத்தான் போ. எப்பா கத்த குயில் பிடித்த கண்ணெல்லாம் பெற்றெடுத்தோம். கற்ற குயில் பிடித்து கண்ணெல்லாம் பெற்றெடுத்தோம். அவன் பத்தி குயில் உரிக்க பாண்டவர் இவர்கள் பார்த்திருக்க. அவன் பற்றி துயில் உரிய இந்த பாண்டவரும் பார்த்திருக்க. தனதகிரி கோவிந்தா என்று கொற்ற தனதகிரி கோவிந்தா நீயா என்று என்னாலும் யார் வேந்தர் காத்தாரோ வேறாரு காத்தாரோ. அத்தேர் வந்த தகுடி கிராமத்திலே பாஞ்சாலி திரௌபதி அம்மனுக்கு 18 நாள் பாரத யுத்தம். அந்த அம்மனுக்காக தேர் திருவிழா செய்யறாங்க. அதுக்கு வந்து ஆடிக்கிற நீ போற ஊரை பூரா ஆட்சிதான் வருவ. அத்தியர் வந்த பாஞ்சாலிக்கு தொழில் கொடுத்தார பகவான் நாராயணன். நாராயணன் எப்படி காத்து ரட்சித்தாரோ தகடின்னு சொல்லும்படியான இந்த கிராமத்திலே வாசமா இருக்கும்படியான நாகராஜ். ஆமாயமா இருக்கும்படியான நல்ல மனுஷன். நமக்கு நல்ல சிறந்தவர். நமக்கு பார்த்தாலும் பேசுவார். நாகராஜன் சொல்லும்படியான தந்தைக்கு நேரா இருக்கும்படியான நாகராஜன் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்தது 50 லட்சமாக பாவித்து அந்நியவர் பங்களை சொல்லும்படியான இந்த முருக பெருமான் இருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் ஒரு காணிக்கு கொடுக்க மறுகாணிக்கு மலை போல் வளர வேண்டும் என்று நான் உனக்கு சுபேஜயம் அவ இருந்தாலும் என்னுடைய பெயர் கவிதாமணி. பேருதான் தெரியும். ஏமா ரொம்ப பிடிக்காது அம்மா. நீ குளிச்ச பேர் ஒரு பள்ளம் ஓய்ந்து போச்சு. கண்ணு நான் வந்ததுல இருந்தே இதேதான் சொல்றேன். என்னைக்கு இவனுக்கு ஜமாவுக்கு வந்தனும் அந்த மினி டேங்க்ன்றான், லாரின்றான், லோடர்ன்றான். உன் வாயில வசம்பு வச்சு சேர்க்க, உன் கண்ணு நோண்டின்னு போய் மொனாமரத்து குயில வைக்க, சோமகந்த பையா போடத்தாலே அடிப்பு கொஞ்சம். கட்டையில அடிச்சுனா நான் என் கொட்டையில என்ன கொட்டை? நீ என்ன கட்ட சொன்ன? நான் பணம் கட்டி சொன்னேன். பை உள்ள கவிதாமணி தான் உனக்கு தெரியும். மற்ற விளக்கம் சொல்லியம்மா. எங்கள் நாடு உங்க நாடு மணிநகராபுரி பட்டணம் மணிமேகலை அவருக்கு சொல்லும்படியாரு காந்தசீலன் கவிதாமணி. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் ரவையா. யாரு? என் கூட பிறந்தானு. உன் கூட எங்க அண்ணன். உங்க அண்ணன் ஒரே ஒரு ஆளு. அழகான குடும்பம். இது வளமான வாழ்க்கை. சீரான குடும்பம். சிறப்பான வாழ்க்கை. எங்க அண்ணன் பேரு தான் காந்தசீலன். காந்தசீலன். என் பேர் கவிதாமணி. கவிதாமணி என்ன தெரியுமா?
எங்க அம்மாவுக்கு வெகு நாளா பிள்ளை கிடையாது. உங்க அம்மாவுக்கு எங்க அம்மா அழுது கண்ணி சிந்தனையா இருக்கும்போது இருக்கும்போது ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுக உன்னை விட உன்னை விட வேறு துணை இல்லை முருகா, முருகா, திருச்செந்தூர் முருகா, முருகா, குமரா, குமரா, கந்தா, கடம்பா என்று அந்த முருகனே தோத்திரம் செய்தாலா எங்க அம்மா. உனக்கு திருச்செந்தூர் மலை இருக்க முருகா, முருகா, உனக்கு பழனி மலை இருக்க முருகா, முருகா. இந்த 2 மலை சந்திர முருகா. முருகர் டாலர் இல்ல, முருகர் எங்கே இருக்கிறாரு? இல்ல நீ சொல்றது தப்பு கிடையாது. அல்லும் பகலும் 60 நாளைக்கு முருகா முருகா கந்தா என்று என்று இதுல டாலரா செய்து நெஞ்சில் இருக்கிறார். இருக்கிறார். அதுக்காக தப்பா பேசாரா கண்ணிக்கு. அத போல தம்பி எங்க அம்மா இப்படி எல்லாம் பெத்து நல்ல முறையில குழந்தை இல்லைன்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்க அந்த ஆண்டவனுடைய அருளால 2 பிள்ளைகள் எனக்கு பயந்தார்கள் எங்க அம்மா. ஆமா, அப்படி பயின்று நல்ல முறையிலே வளர்த்து வரும் நாளையில் சிறு குழந்தைகள் 5-6 வயசு இருக்கும். இந்த பிரார்த்தனை கடனை செலுத்த வேண்டும் என்று எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் திருச்செந்தூர் போகிற வழியில ஒரு ஆளு மரத்துக்கு தூக்கம் வருதுன்னு தண்ணி தாக முதல்ல எடுத்தது. தண்ணி தாக அப்பா தள்ளி மூணு போனது வரல. எங்க அம்மா தூக்கம் வருது, இங்க படு பசங்களா அப்படி கடத்தினாங்க. நாங்களும் தூங்கிட்டோம். அந்த நேரம் பார்த்து எங்க அப்பாவும் காணும் எங்க அம்மாவும் காணுன்னு ஆயுதம் இருக்க எங்க அம்மா எங்க போனாங்களோ தெரியல. அன்னில இருந்து எங்க அப்பா எங்களை கூட்டின்னு போய் வளர்க்கிற நாளையில எங்க சிற்ற அன்னையில இருக்க முடியாது. ஆமா, யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா. அந்த குண்டு சூத்து தேவடியா எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? ஆமா, செண்பகம். எங்க அம்மா அப்படி என்னை வளர்த்தாங்க. இன்னைக்கு எங்க அம்மா எப்படி எங்க அம்மா கூட அப்படி வச்சு வைக்க மாட்டாங்க. பெத்த அம்மா கூட இந்த மாதிரி வச்சு வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சு இல்ல. ஆமா, வந்து விட்டாளா மகளே? தலைவர் ஈட்டு கொண்டு அந்த பக்கம் போக மாட்டேடா. நான் எப்படி பத்தினி இருக்கணும் அதே மாதிரி அம்மாவை பத்தினியா இருப்பேன். கெட்டாருக்கு கேடு கிடைக்க மாட்டேன், ஒரு குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டேன், ஒரு குடும்பத்தை கலைக்காத பொண்ணு நான் பார்த்தனே. ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி ஆய் போயின்றீங்க சொல்றேன். கரும்பு உள்ள போக சொன்னாங்க. ஒண்ணு அது ஓ மூஞ்சி பார்த்து அனுப்புறாங்க பாருங்க அம்மா. டாபர் அம்மா என்னடா சொல்றாங்க? கரும்புலதான் எங்க அப்பா சொன்னாங்க. நான் இறுக்கி பிடிச்சா யாரு நாளே தகுதி பாவாட தம்பி. ஓ இளநீ எப்படி சிவரான அப்படி சீவிட்டு ஆளு இளநீ விற்கிறவங்க. டாபர் சொல்லி தேவடியா அம்மா பாத்தியா? பாத்தேம்மா. கரெக்டுமா? போயிட்டு வா. அம்மா பாத்து ஏம்மா பார்த்து பத்திரமா போ. எங்க அம்மா போல இந்த உலகத்துல ஒரு சக்காத்தி கூட கிடையாது. ஏன்னு கேளு, எங்க அம்மா ஒரு கற்பு சிலோமணி. ஆமாம்மா, சொல்ல முடியாது. இந்த ஊர்ல சிலோமணியா இருக்க முடியாது. மாதர் குல மாணிக்க எங்க அம்மா. எந்த ஊர்ல போய் தேடிட்டு போனாலும் இந்த மாதிரி மினி டாங்கு கிடைக்காது. அதுக்குதான் இரு அந்த காலம் சொல்லிதாங்க. தாயா போல புள்ள, நூலை போல சேலை. தாய் எப்படி இருப்பாளோ புள்ள அப்படிதான் இருப்பா. ஆமா, நாங்க கள்ளங்கவுத்து இருக்கிறோம், எங்களுக்கு கறி உயுது.
நீ உடம்பு பூரா விஷம் வச்சிருந்தாங்கன்னு போயிடும். என்ன பண்றது? ஒருத்தன் அதே மாதிரி தான் சொல்லி இப்படியா பூட்டான் ஒருத்தன். எனக்கு தலைவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கலே தெரியும். தலைவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கலே தெரியும். எங்களுக்கு மட்டும் பாக்கெட்ல ரசம் கட்டி வைட்டாங்க, உனக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி. போயிட்டு வா. இந்த ரோடு மேய்க்கிற மிஷின் என் மேல லோடு மாட்டாங்க. சத்தியமா நீ உருட்டா உரு கேட்டா கேளு. சாப்பிட்ட ரசம் பூரா எனக்கு பின்னாடி சொல்லுடி நீ மாதர் கூட சூடு சோறனை இல்லாத ஏம்மா சின்ன பசங்க போய் கொட்டிக்காங்க நோண்டுமே இன்னும் சீண்டி பாருங்கம்மா. அது ஒண்ணு இல்ல, இந்த ஆத்துக்கு வரும்போது எனக்கு சின்னதா ஒரு தகரக்கார ஆகி போச்சு. தகராறு ஆகி போச்சு. என்ன ஆச்சு? இந்த கோவத்துல இந்த டாட்டாசி குத்துன மாதிரி ஒரு குத்துன குத்துல என் கையை எலும்பு நவுந்து போச்சு. இங்க இருந்து கிடுகிடுன்னு எங்க போன அக்பர் அலி ஆஸ்பத்திரிக்கு போனா. அக்பர் அலி இல்லடா, கமலசேகரன் போய் எலும்பு டாக்டர் தான். அவர்தான். எங்கேயோ நான் போன இடத்துக்கு உனக்கு சொல்றேன். போன உடனே தம்பி இதுல ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தம்பி உன் கையில வந்து எலும்பு நவுந்து போச்சு, அதை இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக உனக்கு எப்பெல்லாம் கை வலி வருதோ அப்பெல்லாம் மோட்டை பார்த்து கை வச்சுக்க, சரியா போடும். நான் கீழே தள்ளி மேல என்ன தகலியா போடுவப்போ கவிதாமணி என்னடி அவகிட்ட அவ குடும்பத்தை காட்சி போன கூட கூடாது தகுதி பூரா குடும்பத்தை காட்சிடுவா. உன் மகளாகிய கவிதாமணி என் மகளுக்கு என்னடி கலங்க வைக்கிற? என்ன மாரி என் பொண்ணு மாரி அவளும் இந்த ஊர்ல வளர்க்க யாரும் இருக்க முடியாது. சரியா இனி போட்டு வளர்க்க நீ வாரும் மாடி என் மகளே. கவிதாமணி ஓட்டோடு ஓடி வந்து அண்ணன் என்று வராமல் என் பார்த்த பண்ணு வேணா என் கோட்டை பவுனியோ புள்ளஞ்சாவோட முறுக்குடியோ திருப்பி லட்டோ பழனி பஞ்சாமிட்டு அம்மா என் மகளை யாருன்னா பார்த்து கண்ணாடி போட்டு போறீங்க. என்ன கண்ணாடி சின்ன தாலி ஆட்டுருவேன், என்ன தெரியும் தாலி ஆட்டுருவேன். அங்க போ பார்த்து சொல்றாங்க உங்க அம்மா எப்பேர் கொண்ட ஆளு சொல்லி பையா பெரிய சொல்லுவேன். ஒரு நல்ல பொண்ணு ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வந்தவன்னு சொல்லியிருப்பாங்க. மயில சொன்னடி அது கேள்வி என்ன சொல்றேன், நீ என்ன பண்ண போறான்னு சொல்றேன். நான் சொன்னேன் எங்க அம்மா யார் தெரியுமா, இந்த தகுதி பூரா கலை வைக்கிறா அவதான். அவ பேரு என்ன? அவ பேரு என்ன? உன் பேரு என்ன?
ஆராயா அடி ஆராயி இன்னைக்கு ஆராயிரம் கொஞ்சம் வா அம்மா ஒரு வார்த்தையை கேளடி கேட்கமா ஊர் வழக்கு என்ன சொல்லும் அவ பெத்தாதான புள்ள அப்படின்னு ஊர் வழக்கு சொல்லும் சொல்லுவோம். ஒரு பெண்ணாக பிறந்தா ஒரு பெண்களுக்கு எத்தனை பருவம்டா தம்பி 4 பருவம். என்ன 4 பருவம் 7 பருவம் 7 பருவம் அறுவை தெருவை மங்கை மடந்தை பேதை பெருமை ஆமா அப்படி 7 பருவம் 7 பருவம் இப்ப நீ 4ஆம் பருவம் அடைந்து விட்டாய் சொன்ன பிறகு அக்கா பருவத்தில் இருக்கிற காலையில எழுந்த உடனே நீ என்னதான் வேலை செய்யற காலையில என்ன செய்வேன் காலையில எழுந்து உடனே காபி குடிப்பேன் டீ குடிப்பேன் சாப்பாடு சாப்பிடுவேன் என்ன வேலை கூத்து பருவம் வச்சுக்கிறவா அந்த மாதிரி தானே நீ காலையில எழுந்து எனக்கு என்ன வேலை நான் பணக்காரங்க பொண்ணு ஏற்கனவே பெட் காப்பில காபி வரும் டீ வரும் பெட்டு காப்பி பிஸ்கெட் வரும் இதுதான் பெட்டில சாப்பிடுவேன் ஆமா வேற என்ன எனக்கு தெரியும் தெரியும். காலையில எழுந்து செல்வரும் எங்கதான் போற தினந்தோறும் எங்கதான் போறேன்னு தெரியல தினந்தோறும் எங்க போவோம் பள்ளிக்கூடம் தான் போவோம் ஆமா வேற எங்க போவோம் பள்ளிக்கூடம் போறியா அப்புறம் நான் எனக்கு ஒரு காலையில ஒரு பெண்மணி எழுந்தா அந்த காலத்து பொம்மையாட்டுலாம் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க பசுமாட்ட சாணத்தை எடுப்பாங்க பாண்டத்துல போட்டு கரைத்து சூரியன் வர முன்னே தெளிச்சாதான் அஷ்டலட்சுமி வரும்னு அந்த காலத்து பொம்மையாட்டு செஞ்சாங்க. எந்த காலத்துல இருக்கிறப்ப இரா இப்ப நான் சொல்றேன்டா எப்ப இந்த தீர்த்தல போன நைட்டு வந்ததோ இந்த உலகம் அழியறதுக்கு காலம் இப்ப இருக்கிற பொம்மையாட்டி 8 மணி வரைக்கும் தூங்குறா 8 மணிக்கு ஏஞ்சி காப்பி வச்சு குடிச்சிட்டு கெவர்மெண்ட்ல போட்டாலும் சிமெண்ட் ஓடு சாணிக்கெல்லாம் வேலை இல்லை இப்ப சாணிக்கெல்லாம் வேலை இல்லை நைட்டு மாட்டிக்கிடுவேன் சிலிண்டர் வச்சுட்டு காப்பி வச்சு குடிச்சிட்டு அந்த தண்ணி கூட தெளிக்கத்துல கையால அவங்க பக்கெட்ல முன் வந்து செக்க போட்டு சொலுக்குன்னு அடிக்கிறாளுவ எங்கிருந்து வரும் லட்சுமி அவுட்டுக்கு மூதியாவே தான் போவோம். இப்ப எங்க சாணி போடுறாங்க முன்ன வாசலுக்கு சாணி போடுறாங்களா இல்லையோ முன்ன கொண்டு போய் அவங்க சாணி தள்ளிட்டு வந்துடுறாங்க. தம்பி நான் சொன்னேன் இந்த நைட்டின்னா டவுன்ல நைட்ல போடுவாங்க. இப்ப இருக்கிற போய் ஏரி வேலைக்கு களவெட்ட ரேஷன் கடைக்கு திருக்கோளுக்கு ரூம் போட்டு வர நைட்டி அரியா போட்டு தான் போறோம். இந்த வயசானிக்கு தான் மும்புறமா போடுறோம். ஆமா ஆமா காலையில காலையில என்ன வேலை செய்யணும் கேட்கிறேன். தண்ணி எடுத்து வந்துருக்கேன் காலையிலே மாலையாக அணிவித்து அந்த மாலையை போட்டாருன்னு சொல்ல முடியாது. தெய்வத்துக்கு உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கும் சூடுங்க. அது தேவடியாளுக்கு வந்த தேவடியா
எங்க ஒண்ணு பெத்து போட்டு போனலாம் நாடு ஓடி நந்தவனம் போனே அப்படியே பூ பறிச்சு டாபரே என்னடி தேவடியா அப்படியே நந்தவனம் போனே அந்த பூ பறிச்சு வந்து அதை மாடி ஆக்கணியே எனக்கு போட்டு அழகு பார்க்கக்கூடாது எனக்கு போட்டோ எப்படி இருக்கும் சத்தியமா சொல்றேன் அந்த மாலை எனக்கு போட்டோ எப்படி இருக்கும் ஐயோட மாறிட்டு போவோம் எனக்கு சூழ்கோட்டுக்க ஆமாம்மா அது மட்டும் இல்ல உனக்கு தனியா ஸ்பெஷல் வண்டி ஒண்ணு இருக்குது என்ன வண்டி அந்த மாலையை போட்டு அந்த வண்டியில ஒண்ணு படுக்கு போட்டு பாட்டு பாடினே போவேம்மா எப்படி ஐயா முண்டி முண்டி விநாயகரே முக்கண்ணன் தான் மகனே ஐயா கந்தனுக்கு முன்வரவா கணபதியா முன்வருவா கந்தனுக்கு அப்ப எனக்கு சொருக்குறாங்க வர வச்சு அனுப்பா பையன் தேவடி அங்க மாதிரி நீ நந்தவனம் போனது போதும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு கடிக்கு போறவங்க என்ன சொல்லுவான் ஓயாளியும் ஒம்மாளியும் போய் என்னதான் இருப்பான் அது மட்டும் இல்லையம்மா எந்த தேவடியா வளர்த்தாலோ புள்ளிய நம்ம ஊருக்கு போனோம் யாருமே தெரியும் கொஞ்சம் வளர்க்கறதுக்கு அம்மா இவ்வளவு வளர்க்கறதுக்கு நான் என்னென்ன வித்தேன் இவ்வளவு வளர்க்கறதுக்கு தயிரா வித்தேன் பாலா வித்தேன் மோரா வித்தேன் எம்மா உன் மவளை வளர்க்கறதுக்கு அண்ணா எம்மா ஓ எம்மா மகாராஜா ஓ மகாராணி அம்மா ஓ ஒரு பொண்ண வளர்க்கறதுக்கு ஆமா பால் வித்து பாத்தீங்க ஆமா தயிர் வித்து பாத்தீங்க அதாவது எண்ணெய் வித்து பாத்தீங்க லாஸ்ட்ல ஊற முதல்ல நீங்க பச்சது போதும் நந்தவனம் போறது போதும் இவ்வளவு நாள் பாடக சாலை தான் நீ பச்சு கீச்சது போதண்டி ஒரு பொண்ணா பிறந்தா முதல் சாணம் போறது தானம் தானம் போடா போடா ஒரு நாளைக்கு பேருபடி அடிச்சுன்றாங்க தெரியாது ஒன்னே அடிச்சா எம்மா பதிவோட பொண்ணு அதேதான் ஒரு பெண்களா பிறந்தால் சாணத்தை எடுத்து பாண்டத்துல போட்டு வலது தோடையில வச்சு இந்த பூமாதேவி நோவால போடணுமா மூஞ்சில போடுற தங்க வளைய கலகால அங்க தேவங்கிட்ட போய் அந்த உதவ மேல பிடிச்சிக்கணும்
போறாங்க பரவாயில்லையா என் மாங்க சேர்த்து போட்டு வச்சாடா அடி போட்டியம்மா அடி போட்டா ஏஞ்சி டேய் டேய் ஏஞ்சி சௌரியா ஏஞ்சி ஏஞ்சி போறவள ஏஞ்சி போறா டேய் எப்படி ரெண்டு பேரும் புடவை கட்டிக்கிறீங்களா நீ யாரு அது யாரு எனக்கு தெரியலையேம்மா நீங்களும் ஆணோட பொண்ணோட பொண்ணுங்க நீங்களும் பொண்ணு நானும் பொண்ணுதான் அம்மா பேர ஆட்டம் பாக்குறேன் அவ்வளவு அடிச்சிருப்பேன் நான் யாரா என்ன அடிச்சிருப்பேன் அவன் அடிச்சிருக்கீங்க ஊரை போய் வந்து தேவையா இதுதான் சொல்லுவாங்க அம்மா என்ன பண்ணுவா அர்த்தம் ஓடிட என் நன்மைக்கு அம்மா சொல்றேன் ஆமா ஆமா கெட்டாருக்கு கேட்டு நினைக்க மாட்டேன் எனக்கு மாட்டோம் ஒரு குடும்பத்துக்கு எடுக்காத பொண்ணு நான் பொண்ணு முன்னாடி ஆமா ஓடி மாண்டுறேன் ஒரு பொண்ணை ஒரு வேலை வச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க சொல்றேன் நீ சாணி போடு போதும் எடுத்து சொல்லி தொடர்ந்து அதுல குத்திக்காத சிவு புடிச்சுக்கோ மண்டடி ஓயா சாணம் போட்ட உடனே வாசல சாணம் போட்ட உடனே
சாணம் போடுறவனே என்ன வேலை பண்ணணும் ஓ தெரியும் எங்க பொறுப்புல புள்ள பத்தாலும் தெரியல ஆத்துல புள்ள பத்தாலும் குட்டியில புள்ள பத்தாலும் என் கருவில கட்டி போடான்னு தேவடியா சொல்லணும் சபையில் உள்ளவர்களே, தாய் தந்தமார்களே, எங்க அம்மா என்னை அடிப்பாங்க உதைப்பாங்க. அந்த செவடி ஆடிப்பா உதைப்பா. யாரும் சத்து கேட்காதீங்க. அடிக்கிற கைதான் இன்னைக்கு அணைக்கும். எங்க அம்மாவை யாரும் ஏதாதீங்க, பேசாதீங்க. எங்க அம்மா அடிச்சாலும் யாரும் கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு பெருபடி அடிச்சு அடி பண்ண ஆக்கி போட்டு நான் துரும்பா அடிச்சுட்டேன். அவன் ஆணை ஆட்டங்கிறாப்ப எப்படிமா பிடிக்கணும்? குடிச்சிட்டு என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும் அம்மா? ஐயா காமரா ஐயா ஐயா அப்புறம் ஒன்று வச்சு அப்புறம் எட்டு வருஷமா பெரிய மனுஷன கால் தெரியாதும்மா. எப்படி பெருக்கணும், எப்படி போட்டணும் அது ஆம்பளை முன்னாடி ஆளுகரம் ஒரு பொம்மனாட்ட போனா தொடப்பத்தை எடுத்து ஒப்புரு படுத்தணும். அதுல குத்திக்காத சீவு பிடிச்சிக்கோ. பீச்சு முகம் சாத்தா குடும்பத்தில் 1000 நடக்கும். ஆராயி ஆம்பளை வந்துருவான்.
பெருக்கிடி தேவடியா அம்மா ஆணோட பொண்ணோட நீங்க போறீங்க நானும் ஒரு பொம்பளை தான் ஒரு அடி அடிச்சிருப்பேன் ஆயா அடிச்சிருப்பேன் அம்மா ஒரு கிலோ கறி ஒன்றியத்துல ஒரு கிலோ கறிய பங்கு போட்டு நீயும் எதாவது ஐநூறு போட்டு போய் ஒன்ன அல்ல அல்ல இது குங்குமம் நான் சொன்ன என் தலையில கொண்டு என் தலையில கொட்டுருவேன் நீ கவர்மெண்ட்ல பச்சை பேண்ட் வச்சு வச்சிருப்பாங்க நம்ம வாசல் இருக்கு பச்சை பொட்டி கவர்மெண்ட் பொட்டி அது போய் கொட்டு அப்போ ஒரு எடுபடி இருந்தா எங்க போறான் தெரியலையா குணா தம்பி ஆளு தெரிஞ்சு அடிக்கிறியா இல்லையா நாங்க ரெண்டு பேரும் பெருசா ஆள் ஆறா தெரியா கண்ணு தெரியல நான் ரெண்டு பேரும் நல்லா பெருசா ஆள் தெரியாது அடிக்கிறியா தெரியலையம்மா படிச்சவியா எனக்கு பசி அடிக்குது மாதிரி போடுமா அவங்கிட்ட புள்ள வாங்கி பெத்து போட்டு என் தலையில கட்டி போட்டாலே அம்மா என்னைக்கு இந்த குடும்பத்துல நான் வாக்கப்பட்டணும் வாக்கப்பட்டனால ஆக்கி போட்டு அரிச்சு போட்டு துருமா முன்னாடி ஆமா ஓமா அடியாளங்க அம்மா பேர் பாக்க நான் அடிச்சிருப்பேன் அம்மா இல்லன்னா அவனே விட மாட்டேன் பைத்தி அடிக்குதுமா பாருமா ஒரு நாளைக்கு முட்டா விட்டு கேட்டா கேளுங்க அம்மா பொண்ணு அடிச்சு பெருமை அடிச்சு ஒரு நாளைக்கு
இருந்த அரிசி பூரா தீர்ந்து தேயா. நான் அதிகமா கொடுமைலாம் பண்ண மாட்டேன். நானும் ஒரு பொண்ணு தான். சிம்பிளா ஒரு அரை மூட்டை நெல்லு குத்தி குத்தினா அந்த முய் அரிசி பூரா நான் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் வரக்கூடிய கால் நோயோ அரை நோயோ ஒன்று கஞ்சி தரேன். நெல்லு குத்தி உனக்கு சப்போர்ட் பேசணும்னு வச்சுக்க உலக மாவா முக்கியமா ஆராய் வாய் பண்ணக்கூடாது. பத்தினி இந்த பகுதி நீங்க பாஞ்சாலோடு பாஞ்சாலி தெரியுமா? சிந்திக்கு தேல் கொண்டு தென்னை மேலி காட்டுல மேல கால காட்டாள மேல குட்டிக்கு சாட போடி உடனே ஸ்ட்ராங் ஆகுது. சாப்பிட்டு போய் போட்ட போய் உடனே சரியில்லை. சாப்பிட்டு ஏன் உடனே ஸ்ட்ராங் ஆகுது. என்னாச்சு? உலக உடனே உடனே தேன் போய்க்குதா? எம்மா என் பூல முடிச்சு தேய்ச்சி போச்சா? முடிச்சிடுறா இது. எம்மா பூடுல குத்தி தேய்ச்சி போச்சு. அம்மா என்னம்மா பண்ணணும்? மண்டை மடப்பட சொன்னதை சொல்லுமா? என்னதே சொல்லு கிளிப்பில்ல கை தொங்க போடு. நீ தான் சொல்ல தொங்க போடு. உடைக்கு கொடுத்துட்டு கையை தொங்க போடணும். தொங்க போடு. யாரு கேட்காது பழக்கம் இல்லம்மா. தீனி தின்றியா? ஒலைக்கு பிடிச்சி வரல நெல்ல போட்டு உங்க குத்துற குத்த அடுத்து தெரு கேட்கணும். தெரியுமா? எந்த ஊர் மேல போய் பெத்து போட்டு என் தள்ளி கட்டி போறேன். என் கட்டளை சாண்டா கொடுத்து தெரியும். எந்த ஜவுளியா வார்த்தை புள்ளி அப்படின்னு கேட்பாங்க. நல்ல புள்ள என் கயிறு வேணும் உன்னை பண்ணுது. என் சட்டியில சோத்த போட்டு கொடுத்த மாதிரி உனக்கு ஆமா அங்க ஒன்றும் பண்ணுது. ஆமா நீ எத்தனை போய் நீ சம்பாதிச்சு இங்கே என்ன பாரு என்
தள்ளி விடுவா கையில் கீழே போட்ட ரெண்டு கை பல்ல புடிங்கோ அம்மாவோட ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்க மாதாந்தை கொடும் பண்றோம்னு சொல்லுவாங்க எந்த தேவடியா வாழ்த்தோட இதை கேளு அம்மா பேர் ஆட்டமாக்குறீங்க அம்மா ஒரு அடி அடிச்சிருப்பேன் நானு சாப்பாடு அவனை வச்சுக்கிறா அவனுக்கு அவங்க சொல்லு எங்க அம்மா அடிப்பாங்க சொல்லு அவங்க சொல்லு அடிப்பாங்கப்பா யார் என்ன கொத்தல தேவையா மூஞ்சி வச்சு பாஷா மாதிரி இதாட்டம் ஊற போன உண்ணாமல ஊரை கை சொன்னாங்க கரணக்காங்க பித்தாளி கரங்க போனால கத்தாய் முழு கொத்தோடு எடுத்துக்கிச்சா ஆத்துல நின்று அரகர போட்டாலும் சோத்துல இருக்கா சோகம் ஆத்துல நின்று அரகரா போட்டாலும் சோத்துல இருக்கா சோகம் எனக்கு சொல்றான் அந்த புள்ளி கையில குத்திட்டாடா ஐயோ கட்டு போடுறேன் நூத்தி அடி போன் பண்ணி என்ன கை கூட சக்காச்சுலோ எங்க என் கோவம் துணியில கட்டியம்மா யார் படிக்க வச்சது போதும் ஆகி போட்டது போதும் இங்க வா ஏய் ஊசி வாங்க பரிமாறிக்காதே அட்ட காட்ட கூடாது எப்ப சொல்றாங்க மேல அடிக்காத மேல நீ வந்து ஜாஸ்தி போடா ஏ தாபரே தேவடியா இங்க வரணும் லைட் மாட்டுதோ அங்கிருந்தா பொம்மையாடி சாப்பிடு உனக்கு அதிகமாக அந்த ஊர்ல உனக்கு ஆக்கி போட்டு போதும் உனக்கு சாப்பாடு வேணுமுன்னா எனக்கு வந்து 100 ஏக்கர் நிலங்குது
100 ஏக்கர் நான் முந்தாடி போட்டு சம்பாரிச்சது. ஒரு அம்மா மல்ல அவ கழிச்சு நான் வாங்க மாட்டேன். ஏவா அப்ப நீ தான் சார்ஜ் கைட்டு போடுவாங்க. நீ பாத்தியா பாப்ப இல்லைங்க நான் இருக்கேன். ஏமா இது பூரா யாரு போனது? நான் போனது. நம்ம போனது. நான் பண்ணது. அந்த கருப்பு காட்டுலயும் ஏரி உள்ளியும். அப்ப நான் என்ன சொல்ற அர்த்தம்னா நான் ஊரை போய் சம்பாதிச்சு வரேன். ஏய் இங்க அங்க ஆவுது வேற. அவ 50 வீட்டுக்காக குடும்பத்துக்காக அவ கூட கூட இல்லம்மா 50 வீட்டு குடும்பத்துக்காக பாதி தேவையா? உனக்கு ஆக்கி போடுறது போது நீ படிச்சது போது தேவடியா எந்த கரும்புல போய் பெத்து போட்டு போட்டாலோ என்னடி ஆமா ஓமாண்டா ஏ மோளகாரா என்ன அது கேள்வி நண்டி விட்டுக்கிறா ஒப்பகப்பெல்லாம் கலங்கிடும். எனக்கு இருக்கிறது ஒரு 30 ஏக்கர் இருக்குது நிலம். இந்த ஊர் ஏரி எங்க இருக்குது? ஆராயி ஏரி எங்க இருக்குது? அது பாஞ்சாலி ஒரு தாண்டி தானே இருக்குது. ஏன் இந்த அடி வரோம்? நான் ஒரு பொம்னாடி கொடுமை பொண்ணாடி நானிடாயா அம்மா பேர் நீங்க ஆட்டம் பாக்குறீங்க அவளை அடிச்சுட்டு போற அடியா கையால உனக்கு சாப்பாடு வேணும்னா நேரம் இப்படியே போய் சிவன் கோயிலா போய் அங்க பாஞ்சாலி கோயில் இருக்கும். பாஞ்சாலி கோயில் பக்கத்துல ஏரி இருக்கும். கொஞ்சமா நான் அம்மா கொடுமுகாரி இல்லடி ஆயா நானும் ஒரு பெண்ணு தாண்டி அம்மா. ஐயோ ஊர போகுமா உருளைக்கிழங்கு உட்காந்தாயுமா கண்ணு நான் என்ன சொல்றேன் அவங்களோட கொடுமுகாரி நான் இல்லை. நானும் ஒரு பொம்பளை தான். நானும் ஒரு பொண்ணு வச்சு தான் பிறந்தேன். நான் பெத்தாதான பொண்ணு. என்ன சப்போர்ட் உனக்கு நான் கேக்குறமா யாரு கொஞ்சமா என்ன அடிப்பாரு நீ கட்டிக்க போறோம் என்னைக்கா பாண்டி ஒன்னிக்கிட்ட பக்கத்து விட்டுக்காரு நீ சொல்லிட்டு போடுவ. அம்மா எப்படி ஏரிக்காரியா போய் பொறுக்கி அங்க ஒதுங்கி ஒதுங்கி ஏன்னா கண்ண அடிச்சாலும் பாவமாகுது. போய் என்ன சொல்லுவ நாளைக்கு புது டீக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு அது கூட பார்த்தா கொஞ்சமா ஒரு 3 டயர் வண்டி சாணி பொறுக்கி நம்ம கொடியில கொட்டிட்டு வரத்தங்காட்டியும் நீ குத்தி கொடுத்த பாரு நெல்லு அதுல அரை நோய் கால் நோய் வரும். என் பாவம் புண்ணியம் போவ என் பாவம் தொலைய போவ அதை கஞ்சி காசு வச்சுக்கிறேன் போய் சாணி பொறிக்கலாம் போ. நட்டு போட்டு போனா இந்த ஊர்ல எந்த மயன் இருக்குதுன்னு அப்படியே ஓடலான்னு பாக்குற சம்பாதிச்சு போய் சொன்ன வேலை தான் செய்யறேன். நாகேபுரம் சம்பாதிச்சு
எனக்கு தோடு எதற்கு என் புள்ள நல்லா இருக்கும் நம்ம பேச்சு கேட்கணும் வாழை வித்து தயிர் வித்து ஒரு 10 நிமிஷம் வச்சு ஊட்டி ஆம்பளை தெரியாத எடுத்து போட்டேன் ஆயா எனக்கு வஞ்சி எதற்கு இப்பேர் வந்த சதிகார பூவியில பெண்ணாக பிறந்தடி அம்மா எனக்கு ஆரம் எதற்கு மரியாதை எதற்கு பேரு பாக்குறீங்க நான் அவளை அடிச்சிருப்பேன் கேட்டா பாரு இந்த நகை நட்டு பூரா நான் முன்னாடி போட்டு சம்பாதிச்சு. ஐயோ நம்ம எத்தனை பேர்த்த போய் சம்பாதிச்சது எத்தனை பேர் போனேன் என்ன இதே வேலைக்கு அவன் அதிகம் முடியுங்க நான் சம்பாதிச்சுதா என் பீரோல வச்சு பெரிய பீரோ பெரிய பீரோ பீரோல வச்சு என் சாவியை போட்டு டைட்டா போட்டு வந்துடுறேன் சாவிதான் மொட்டையா போய் 3 வருஷம் ஆகுது. அம்மா கேட்ட பொருள்லாம் கொடுத்துட்டு நான் வரேம்மா. ஏன்னா இப்ப பொண்ணு மயில மாற்றின்னு போடுவேன். ஆமா மாற்றின்னு போய் அந்த மோளக்காரனை கட்டி முட்டா நான் என்ன பண்ணிட்டு நல்லா வாட்டமா இவனும் இருக்கிறான் அவனும் இருக்கிறான் கொஞ்சே மாதிரிக்கிறான். எழுதி வைக்க போலவா 2 இளநீ வெட்டின்னு வா போ. அந்த எல்ல கொக்கு மாதிரி ஏய் உனா என் மகன் ஒரே ஒரு மகனு இங்கெல்லாம் புடவை பார்த்தான்னு செருவந்தாடு போய் 1,55,000 புடவை எடுத்து கொடுத்தா. செருவந்தாடு அந்த பட்டு ஓனர் போய்
நான் ஒரு குடும்பத்துக்கு எடுக்க மாட்டேன். அம்மா குடும்பத்துலாம் கெடுக்க மாட்டாங்க. வேலை மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்து கொம்பேசுவாடா இது என்ன இது? இது என்னடி இது? மண் இன்னொன்னு இருக்கு பாரு. பொன்பாகம் போல இந்த தேவடி அந்த நாட்டுல இருக்கக்கூடாது. நீ ஒரு நாட்டுக்கு மகளா இருந்தாலும் இப்ப இந்த நாட்டுக்கு ராணி. நான் எப்படி புரிய தேவடியா? நாட்டை விட்டு உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பேசுறாளோ பிச்சை எடுத்து போச்சுக்கிட்ட போ. எவ்வளவு காசு போறான்னு பாக்குறேன். மாதா ஒரு இரண்டு எண்ணெய் கொடுத்து என்னை கூடயே போட்டுட்டு போயிருக்க கூடாதா? என்னை பெத்து தெருவில் போட்டுட்டு போயிட்டு என்னை சண்டால பாவிக்கிட்ட எனக்கு தாயிருந்தும் பலனில்லை, தந்தையிருந்தும் பலனில்லை, இருந்தும் என்பாடி இருந்தும் என்பாடி நிலையில்லாத சுரமில்லை. கடம்பா உன்னே தெய்வம் என்று அல்லும் பகலும் 60 நாயகி துடித்தினேன். உன்னை தோற்கடித்து கடவுளே என்று வணங்கினேனே. எனக்காய் பேர் கொண்ட நிலைமை என்னை பெற்று எடுத்தாலே என் மாதா. அந்த மாதா என்னை அன்னைக்கே கொண்டு போயிருந்தா இப்பேர் கொண்ட கெதி எனக்கு வேறுமா? பெண்ணாக நான் பிறந்தேன் நீதியா பாவத்தை செய்து வந்தால் ஒரு பெண்ணாக பிறப்பாளி அம்மா. ஒரு கோடி பாவத்தை செய்து வந்தால் இந்த உலகத்திலே பெண்ணாக பிறப்பாளி. அப்படி நான் எத்தனை கோடி பாவத்தை செய்தேன்னு எத்தாத கனியை போல நானே
வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? அம்மா உன் தாய் போல இருக்கிறிய அம்மா, உன் தாயோட போயிருக்கலாம்னு சொல்லியிருக்க கூடாதா? நல்ல புத்தி எனக்கு எடுத்து யாரும் இன்னைக்கு சொல்லலையே. இப்படிதான் கை நான் எதுக்கு இருக்கிறேன்? எதுக்கு இருக்கிறோம்? தேவடியா போகட்டும். அந்த பையனை சின்ன பையனா இருந்தா பாரு. அப்ப இப்ப வாட்டும் சாட்டமா ஆட்டு இருக்கிறான். சாட்டமா? ஒரு கறி, ஒரு சோறு, ஒரு மீன். எதுக்கு போட்டு வளர்த்தா? ஆட்டு கோயா போட்டு வளர்த்த. ஐயோ, ஒரு ஊர்ல 3 கோயில் தூக்கி போடுறான். எதுக்கு வளர்த்தா? எதுக்கு? எல்லாம் அவங்ககிட்ட நீங்க படுத்து கட்டி ஆளுகை செய்ய வேண்டும். அதனால என் மகளை கொண்டா ஏகப்பட்டவள் மகனா இருக்கிற கவிதை.
சொந்தமா வண்டி வாங்கிக்கிறார். வண்டி புது வண்டி பல்சர் வாங்கியிருக்கிறார். அந்த இல்ல இவர் பேர்ல ஊர் இருக்குது, வீடு இருக்குது. அது இப்ப தட்டு 3 லட்சம் வட்டிக்கு வேற விட்டு வச்சுக்கிறாரு. இப்ப அம்மா பணம் இருக்கக்குள்ள இவன் குஞ்ச கடிக்க போனாரு. பூராங்கடி தான் வந்தது. அம்மாவாசி வந்து 3வது கும்பிட்டு ஏன் பூராங்கடி வந்தது? அது பூராங்கடி யாரு வட்டிக்கு வாங்குறது? அடிச்சாட்டி மூளை கோளாறாவல, நீ வந்தாலே அவன் கோளாறாயிருவான். கிராமத்திலே எதற்கப்பா தெருக்கூத்து? எதற்கு தெருக்கூத்து கேட்கிற? தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை வீதி விழா காட்சி கொண்டு வந்து அப்பேற்பட்ட முருக பெருமானை கொழுவிலே அமர்த்தி அப்பேற்பட்ட முருக பெருமானுக்காக இன்று நாடகம். முருக பெருமான் பாதத்திற்கும் தகுதியில் அமர்த்தக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று உபயதார அனைவருக்கும் உங்கள் இருவருக்கும் ஆடியவன் 1 கோடி வணக்கம். புரியலையா? ஒண்ணும் புரியல. அந்த கெட்டுப்படியா இவர் யாரு? இவர் யாரு? இவர்தான் அந்திலி மணி. அந்திலி மணி. இவர் சும்மான ஆள் கிடையாது.
திருக்கோவிலூர் பக்கம் பக்கம் அரங்கண்டநல்லூர் அருகாமையில் அறியாமல் இவர்தான் சு அந்திலி ஓஹோ சு அந்திலி அப்பேற்பட்ட அந்திலி கிராமத்திலே கிராமத்துல இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்து ஓட்டிக்கொண்டு ஓட்டிக்கொண்டு திருக்கோயிலூர் ஆத்துக்கு சென்று சென்று அங்க இருக்கக்கூடிய மணல்களை பூரா வாரி ஆடி மாட்டு வண்டியில வைத்து ஓட்டிக்கொண்டு வரபடியால் இவர்தான் அந்திலி திருட்டு மணல் யார் ஐயா, நான் சொல்லுவா அந்த திருட்டு மனை ஓடி போய் திருட்டு மணலை ஓட்டிக்கொண்டு போய் அரங்கண்டநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு அரங்கண்டநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு பார்த்தான் அந்த வண்டி எடுக்க முடியல அது அங்கே மக்கி கொண்டு இருக்கட்டும் என்று அங்கே விட்டு அங்கே விட்டுட்டு இப்போது எங்க சூப்பை கிழிக்க இங்க வந்திருக்கிறார் அந்த மணிக்கு இந்த சபையில தகுதி உண்டா அதான் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன வேலை யாரா கம்யூனிட்டி அவனுங்க அந்த மணி டாய் ஏங்க எனக்கு விளக்கு மனக்கு புரியலையா ஒண்ணு புரியலங்க அந்த மணிநகர் ராபுரி